வணக்கம்மா, நான் உங்கள் அம்மு தோட்டம் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, ஆடி மாதம் சிறப்பு வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் அமைப்பது எப்படி, அதாவது அதிக முதலீடு இல்லாமல் நம்மக்கிட்ட உள்ளதை வச்சு எப்படி ஆரம்பிக்கலாம், எப்படி விதை போடலாம், எப்படி எந்த நேரத்தில் தண்ணி ஊற்றுறது உரம் போடுறதுன்னு தெளிவாக சொல்கிறேன். ஆடி மாதம் ஒரு சிலர் ஆரம்பிக்கலாம், தோட்டம் ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே ஆரம்பித்தவங்களும் இருப்பாங்க, சரிங்களா? இப்போ நம்மக்கிட்ட தொட்டிலாம் காசு கொடுத்து வாங்கணும்னு தேவையில்லை. உங்கள்கிட்ட இருக்கிற விதையே போடலாம். பழைய அலுமினிய பாத்திரங்கள், சில்வர் பாத்திரம், பிளாஸ்டிக் பாட்டில் கூட இருக்குமா. பிஸ்கட்லாம் போட்டு கடையில் கொடுப்பாங்களா, அதை கூட ஹோல் போட்டு முள்ளங்கி விதை போட்டு நம்ம வர வைக்கலாம். இந்த மாதிரி பழைய பாத்திரம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஹோல் பண்ணி நீங்கள் ஆடி மாதம் விதை போடலாம். விதைகள் உங்கள் வீட்டிலே இருக்கிற அழிஞ்ச தக்காளி எடுத்துக்கலாம். மிளகாய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதில் தேறின மிளகாய் எடுத்துக்கலாம். அழகாக கொஞ்சம் மண் எடுத்து விதை போட்டு அதில் நான் இன்றைக்கி காலையில் தாம்மா 1 2 3 4 தொட்டியில் கத்திரி விதை, தக்காளி விதை, மிளகாய் விதை, வெண்டை விதை போட்டு வச்சுருக்கோம்மா. இந்த மாதிரி சின்ன பாக்ஸ்லேயே நீங்கள் விதை போடலாம். ஃபஸ்ட்டு விதையை போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பா இருந்தால் போதும் உங்களுக்கு. இந்த 1 லிட்டர் பெயிண்ட் வாளி தான் பாருங்கள், இது ரொம்ப சின்னது. 1 லிட்டர் பெயிண்ட் வாளி, 5 லிட்டர் பெயிண்ட் வாளி, இந்த மாதிரியில் கொஞ்சம் மண் எடுத்து நீங்கள் 4 விதையை போட்டு மேலே 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு மண் போட்டு இந்த மாதிரி விதை போடலாம். விதை போட்டதுக்கப்புறம் தான் நம்ம நாற்று நடவு செய்யணும், சரிங்களா? அது இன்றைக்கி காலையில் தான் போட்டேன் நான். இதை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். விதை போடுறதுக்கு குட்டி பாத்திரம் போதும். ரெண்டாவது நம்ம விதை போட்டதுக்கப்புறம் தண்ணி ரொம்ப வேகமாக ஊற்றக்கூடாது, லைட்டாக ஊற்றணும். நாற்று நடும்போது நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணணுமா, ஊற்றக்கூடாது. நம்ம தண்ணி தெளிக்கும்போது அந்த துளிர் வந்தது மடங்க வாய்ப்பு இருக்குது. இந்த கொக்கோ கோலா பாட்டில், மாசா பாட்டிலெலாம் கொஞ்சம் ஹோல் போட்டு வச்சு தண்ணி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். செடிகள் வளர்ந்து ஒரு 20 நாள் 21 நாள் ஆனதுக்கப்புறம் தண்டு கொஞ்சம் பெருசாக தெரியும். காற்றுல ஆடினா கூட அது நிற்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வளர்ச்சி வர்றதுக்குள்ளே நம்ம அடுத்து செடி வைக்கிற மாதிரி தொட்டிகள் தயார் பண்ணி வச்சுக்கணும். நம்ம கீழே கொக்கோ பிட்டு, மாடி தோட்டம்னா அவசியம் நம்ம கொக்கோ பிட்டு வேணும். தோட்ட மண் இருக்குது, எம்சாண்ட் இருக்குது, மாட்டு எருவுகள் இருக்குது, தோட்ட கழிவுகள், செத்தைகள், தேங்காய் பஞ்சுகள், மக்கும் குப்பை, எதை வேணாலும் நீங்கள் தொட்டுக்கு கீழே கல் வச்சுட்டு தோட்ட கழிவுகள் போடலாமா. எளிதில் மக்கக்கூடியதாக போட்டுடணும். போட்டுவிட்டு அது மேலே நீங்கள் பேசாமல் இதெல்லாம் இருந்தால் தோட்ட மண், எம்சாண்டு, கொக்கோ பிட்லாம் இருந்தால் நீங்கள் கீழேயே தரையில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா வைக்கலாமா. எல்லாத்தையும் ஒன்றா ஆகிட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். தொட்டியில் நம்ம மாற்றுறதுக்கு, செடி மாற்று நடவு செய்ய. இது நாற்று வர ஒரு 21 நாள் 21 நாள் ஆனவும் நம்ம தொட்டி தயார் பண்ணி வச்சுருந்தோம்னா அதில் மாற்றி ஒரு தொட்டிக்கு ஒரு செடி போதுமா. இடம் இல்லைன்னு ஒரே தொட்டியில் 2 செடி வச்சிடாதீங்க. ஒரு தொட்டிக்கு ஒரு செடி வச்சாதான் காய்கள் நல்லா வளர்ச்சி கொடுக்கும், நமக்கும் பயனளிக்கும். இது மிளகாய் கன்று பாருங்கள், ஒரு தொட்டியில் 1 தான் வச்சுருக்கேன். தினமும் காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே மாலையில் தண்ணி ஊற்றுறது நல்லது. ஊற்றுற தண்ணி தொட்டின் கீழே இறங்காத கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரம், அந்த தொட்டி எவ்வளோ கொள்ள அளவு இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க போதும். ரெண்டாவது 10 நாளைக்கு ஒரு முறை, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இயற்கை உரம் கொடுங்க. அது செடி வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும். இயற்கை உரம் என்னென்னம்மா கொடுக்குறதுன்னா, மணிலா புண்ணாக்கு 2 நாள் ஊற வச்சு கொடுக்கலாம். இயற்கை உரம் நிறையா இருக்குதுமா. இந்த கிச்சன் வேஸ்டேஜ், அரிசி கழுவுற தண்ணி, சாதம் வடிக்கிற தண்ணியில் தண்ணி கலந்து கொடுங்க. இந்த மாதிரி ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒரு முறை நம்ம இயற்கை உரம் கொடுக்கலாம். செடி நெருங்க வைக்காதீங்க, கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. தொட்டியை கூட ஒரு தொட்டிக்கும் அடுத்த தொட்டிக்கும் கேப் இருக்கணும், அந்த மாதிரி கேப் விட்டு வைங்க. மூணாவது செடிகள் நல்ல வெயிலில் இருக்கணுமா, காத்தோட்டமும் இருக்கணும், ட்ரைனேஜ் நல்லா இருக்கணும். ட்ரைனேஜ் நம்ம கீழே ஹோலில் ஓட்டாஞ்சில் வச்சு வைக்கிறோம்ல, தண்ணி அழகாக கீழே இறங்குற மாதிரி பார்த்துங்க. தண்ணி தொட்டியில் தேங்கக்கூடாது. ரெண்டாவது, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செடிகளில் ஏதாவது பூச்சி தாக்குதல் இருக்கான்னு பார்த்துக்கணுமா, அது ரொம்ப மஸ்ட்டு, சரிங்களா? அப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் காய்ச்சிருக்காங்க. அப்புறம் இந்த கொடி வகையெல்லாம் போடுவீங்கம்மா. 3 பாவக்காய் இருக்குமா, சொரக்காய், புடலங்காய், அவரைக்காய். இந்த மாதிரி கொடி வகை போடும்போது அதுக்கு ஒரு குச்சி சப்போர்ட்டு கொடுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தேங்காய் நார் அதுக்கு கட்டி, இந்த மாதிரி தேங்காய் நார் கட்டினா தான் கொடி
இதை பிடிச்சிக்கிட்டு ஏறுறதுக்கு வாய்ப்பாக இருக்குமா. இந்த மாதிரி கொடி வகையும் நம்ம பயிர் வைக்கலாம். ஆடி மாதம் விதை போட நம்ம காய்கறி வீட்டில் நாமளே விளைவிச்சு எடுக்கிறதுக்கு இது சரியான சூழ்நிலைமா. அதாவது ஆடி மாதம் இன்னும் 5 நாள் தான் இருக்குது. ஆடி பட்டம் தேடி விதைன்னுவாங்க. அதனால் இந்த ஆடி மாதம் ஒரு விதை 2 விதை போட்டால் நம்ம பயன்பெறலாம். ஒரேடியாக நீங்கள் விதை இருக்கிற விதையெல்லாம் போட்டுறாதீங்க. ஒரு தொட்டியில் ஒரு 10 விதைக்கு ஒரு 5-6 விதை போதும். ஒரு 10 விதை இருக்கணுமா. கொஞ்சம் விதை போடுங்க. அந்த விதையில் எந்த செடி ஆரோக்கியமாக இருக்கோ அந்த செடி எடுத்து நடவு செய்யுங்க. நம்ம நிறைய விதை போட்டோம்னா அவ்வளோ செடியும் நம்மளால் எடுத்து வைக்கிறதுக்கு தொட்டி இருக்காது. முன்னே யாராக இருந்தாலும் மாடியில் தோட்டம் வளர்க்கணுன்னா அந்தளவுக்கு நமக்கு தொட்டி இருக்காது. நமக்கு மேக்ஸிமம் வெண்டை செடினா ஒரு 7-8 செடி இருந்தால் போதும். ஒரு நாள் ஒரு 10 காய்கறி கொடுத்தாங்களா, அடுத்த நாள் 10 காய்கறி கொடுத்தாங்களா, ஒரு நாள் குழம்பு ரெடி ஆகிடும். சரிங்களா. விதை அதிகமாக போட்டு நம்ம செடி வளர்த்து அதுக்கப்புறம் செடியை வீணாக்கிறத நம்ம விதையை குறைச்சி போட்டுடலாம். அப்புறம் விதை போடும்போது இன்றைக்கி ஒரு 10 விதை போடுறீங்களா, பரவாயில்ல. இதுக்கப்புறம் ஒரு 10 நாள் 15 நாள் சென்று ஒரு 10 விதை போட்டிங்கன்னா நமக்கு தொடர்ந்து வந்து காய்கறி இருந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில். அதையும் நம்ம பார்க்கணும். அப்படியும் பார்த்துங்க. ஆனால் இப்போ விதை போடுறதுக்கு சரியான நேரமாக சரியான கிளைமேட்டு. நாம் விதை போட்டாலும் காய்கள் நம்ம நல்ல விளைச்சல் கொடுக்கணும்ல. அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு டைம் தான் ரொம்ப முக்கியம். சின்ன இடமா இருந்தாலும் பரவாயில்லம்மா, தோட்டம் வளங்க. சரிங்களா. ஒரு குறுகிய இடம் தான் இருக்குது, அதனால் தோட்டம் வளர்க்க முடியாது. பரவாயில்லம்மா, ஒரு 4-5 செடி வைக்கலாம். நம்ம வீட்டில் செடிகள் இருக்கணும். ரொம்ப நன்றிம்மா. பார்த்து பயனடைங்க. வாழ்த்துக்கள்.